பகவதி அம்மா சோட்டானிக்கிற பகவதி அம்மா சொந்தமாக சென்று நிற்கும் சோபிதமாய் மதுரை மீனாட்சி எம்மையோடு மதுரை மீனாட்சி எம்மையோடு கோயில் கட்டி வாழ்ந்தால் போதாது என்று கோட்டை கட்டி வாழ்கின்றேன் ஐயனோடு முனீஸ்வரனோடு என் குலதெய்வமாகியே மதுரை அழகு மலையார் 18ஆம் படியார் மலையாளத்திற்கோடு என் வருவாகி அம்மா அழகாட்டுப்பட்டி குட்டையாகி அம்மா ஆகவரை அழகு அறிவு அறிவாஞ்சமே அயராதவும் துணிவுகளும் ஆகியவே போவது வீரம் சந்தானம் நோயின்மை என்று 16 செல்வங்களை எங்களுக்கு தர வருவாயே 16 செல்வங்களை தர வருவாயே Mapandasa
தாயே பராசக்தி லோகமாதா தாயம்மன் தாயே சித்தி விநாயகர் ஐயா, நீ பாட்டு வைக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஓட்டு வைக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டு வைக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். சித்தி விநாயகர் பெருமானே, குட்டாயம்மா, இந்த பச்சை குழந்தையையும் பச்சை குழந்தையா நான் தான். நீ பெரிய மனுஷங்க, நீங்க எல்லாம் நான் பால்குடி மறக்காத பச்சை குழந்தையா 7 இலை வாங்கி திந்திய இந்த பச்சை குழந்தையை என் அருமை மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களையும், நாங்கள் அனைவரும் அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல், புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து, எல்லா குறைகளையும் மறந்து என் தாயே குட்டாயம்மா, எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை, அழகு, அறிவு, அதிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், போர், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புரிதாந்திருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்த ரட்சிப்பாய் தாயே அதிபராசக்தி அம்சமை குட்டாயம்மா, நீ திருவடியே சரணம். காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. ஆத்தலகுண்டா, என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிக்க மாப்பிள்ளைகளே, என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு இருக்க சென்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதி கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு மட்டம் மல்லக்க குப்புற கடிச்சு தூங்குற மாப்பிள்ளைகளே, இங்க தூங்க சங்கட படி வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே, நாடகம் பார்க்க வந்து வேற வேலை பாக்குற மாப்பிள்ளைகளே, வேலை பாக்குற மாப்பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப மதி கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுத்து மாப்பிள்ளைகளே, சிகரெட்டு, சாம்பிராணினா சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு, என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்தி வைத்து என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே, அநேகமாக எல்லா ஊர்களிலும் அடியேன் காட்சி தரும் போது எனக்கு முன்னாடி 3 மாப்பிள்ளைங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஊர் நாட்டாமே, 2வது கோயில் பூசாரி, 3 ஒளிபெருக்கலைங்க பழனியப்பா ஒளிபெருக்கலைங்க, அவங்க மாப்பிள்ளைங்க அநேகமாக தூக்கத்துல இருப்பாங்க.
நம்முடைய அறவைக்கும் பெருமைக்கும் நம்முடைய வடகாட்டுப்பட்டியிலே 4ஆம் ஜாம ஆரம்பத்தில் இம்படி பேர் என்னைய பார்க்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியவர்களே, ஆத்தாடி மாப்பிள, சரைகோலைப்பட்டி மாப்பிள, செய்யாமங்கலம் மாப்பிள, ஏனாதி மாப்பிள, பரம்புப்பட்டி மாப்பிள, குளிச்சாமி கட்ட கைலாசம் போகும்போது கட்டை செத்து போன உடம்பு, கைலாசம் போகும்போது கட்ட வைகுண்டம் போகும்போது கட்ட சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வராது. எது வராதியா? எது வராது? பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச புஞ்ச ஆடு மாடு வீடு காடு கரை மச்சி வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்னஞ்சிறிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லோசுக்கு எதுவுமே வரப்போறது இல்லை. எது வராது? அண்ணா கறியும் அத்திட்டு விட்டுருவாங்க. ஒண்ணுதான் வரும். எது? அதுதான் அவன் சேர்த்து வைத்த புண்ணியம். இந்த புண்ணியம் இருக்க மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும். 7 ஜென்மம் தொடர்ந்து வரும். அவனையும் காப்பாத்து, அவன் பரம்பரையும் காப்பாத்து. இந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? மளிகை கடைக்கு போய் 10 ரூபாய் புண்ணியம் குரான் கேட்க முடியுமா? அதுக்கு நிறைய அன்னதானம் அன்னச்சத்திரம் கட்டணும். 3 நேரம் வந்தவங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைய சோறு போட்டு, நீங்க நம்ம சோறு போட்டாரா தங்க மாட்டிய மாப்பிள்ள, அது மாதிரி 3 நேரமும் சோறு போடணும், அன்னச்சத்திரம் கட்டணும். இல்லையா பெரிய ஆலயம் கட்டணும். இல்லையா இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். காசு வாங்குற பள்ளிக்கூடம் இல்ல, இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். அது காசு இருக்கிறவங்க செய்யற வேலை. இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? தொண்டை இருக்கிறவன் மாப்பிள்ள செய்யாம ராமதாஸ் மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். இல்ல மாப்பிள்ள பாட முடியாது. ஊமை என்ன பண்ணுவான்? ஆண்டவன் திருநாமத்தை காதல வைக்கலாம் இல்லையா? ஆகிய நண்பர்களே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பிளமார்களே, முருகன் பெருமையை, முருகன் மகோன்னதத்தை, முருகன் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பா என்னுடைய குருநாதர் இந்த சிந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு, கந்தபுராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அடிச்சு சொல்றாரு. என்ன காரணம்? கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்ல. யாரு கூட இருந்தாலும் ஆர்வம் குறையாகாதுறான்னா, சுக்குக்கு மேல மருந்துல சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்லைன்னா. இந்த வாரியார் ஒரு 16 வயசுல நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு சிசியனுக்கு எனக்கு சண்டை, பஞ்சாயத்து அவர்கிட்டே போயிருச்சு. திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு கேபி சுந்தராமல் கச்சேரி, என் பெரிய மாமியாவ அவ கூடவும் சேர்ந்து பான்னு எல்லாத்தையும் கிட்ட வாரியார் சொன்னாரு, நீ சொன்னதான் சரி ராஜா முகமதுன்னாரு. என் பேர் ராஜா முகமது இல்லையா, என் பேர் ஷேக் சாகுல் ஹமீதுன்னு. இனிமேல் உன் பேர் ராஜா முகமது, நீ மயிலேறும் ராவுத்தேன், நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னா. நான் துளுக்க பையன், நான் என்கிட்ட முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்குமியா? சொன்னது பழிச்சிருச்சு மாப்பிள்ள. 3 மாசம் முருகனா வேஷம் கட்டிட்டாங்க. 16 வயசுல வேஷம் கட்டிட்டாங்க. போய் சொன்னேன், ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு, முருகனா வேஷம் கட்டிட்டேன், என்ன செய்யட்டும்னு. ராஜா முகமது, நீ முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்த புராணம் சொல்லியான்னார். ஏன் நான் கந்த புராணம் சொல்லணும்னு கேட்டேன். பிறந்தது முஸ்லீம் வீட்டுல, எங்க அப்பையன் ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன். என் தாத்தாவோட அப்பையன் திண்டுக்கல் கவர்னரா இருந்தான். அப்படின்னா மைசூர் ராஜா திப்பு சுல்தானுக்கு தளபதியா இருந்தார். தீரன் சின்னமலை கவுண்டர் மாமாம்பாரு, படபுரி வாங்கி கொடுத்தவர். விருப்பாச்சி கோபாலநாயக்கர் மாமாம்பாரு, வாழுக்குவேலி அம்பலம் மாமாம்பாரு, சின்ன மருது பெரிய மருது மாமாம்பாங்க, வேலுநாச்சியார் அன்னையம்பாங்க. அந்த மகதை பெரிய கதை. நான் பிறந்தது முஸ்லீம் வீட்டுல, வளர்ந்தது ஒரு ஐயர் வீட்டுல. திண்டுக்கலை பெரிய கோடீஸ்வரி அங்குலாஸ் முத்தியா பிள்ளை வீட்டுல ஒரு மிருதக்காரனா இருந்தார். வீடு புராண புத்தக நூல் நிலைய மாதிரி இருக்கும். பெரிய சங்கீத மேதாவர். நான் அங்கே வளர்ந்த காரணம் நமக்கு எல்லாம் அத்துப்படி. அப்ப கேட்டேன், நான் ஏன் கந்த புராணம் சொல்லணும் சொன்னா, உனக்கும் புண்ணியம் ராஜா முகது, ஊருக்கு புண்ணியம்னார். புண்ணியம் என்ன பண்ணும்னு, உன்னையும் காப்பாத்தும் கேட்கிற ஊரையும் காப்பாத்துனார். நம்மள முதல் நான் 23 வருஷம் முன்னாடி திருவாரூர்ல நாடகம் போய் கைகள் வழங்க போச்சு. மதுரை வைத்தியம் கை விட்டான், கேரளா வைத்தியம் கை விட்டான். ஆஹா வைத்தியங்கள்லாம் கை விட்டாங்க. எதுக்க பார்த்தா சோட்டா நிக்கிற பகவதி கோயில். அம்மா பகவதி, எல்லா அம்மனும் நீதான், காளியம்மா நீதான், மாரியம்மா நீதான், பகவதி நீதான், எல்லாம் நீதான். எத்தனை ஊர்ல மேல 5.5 கட்டைக்கு உயிரை எடுத்து பாடி இருப்பேன். வீம்புக்கு புளியங்காட்டுங்கிறவன் விருந்து மருந்து 3 நாளுங்கிறாங்க. 3 நாள் பார்ப்பேன், 4வது நாள் கையால் வரல, கல்ல கட்டிக்கிட்டு அந்த அரபிக்கடலை விழுந்து செத்து போவேன். 4 நாள் கையால் வந்துருச்சு. இந்த வைத்தியம் முடிச்சு பார்த்தா, இந்த நாடி அடிக்குது, இந்த ஆச்சரியம் வாழ்க்கையில் நான் பார்த்தது இல்ல. ஐயா இவ்வளவு சக்தி காப்பாத்திருக்கியா? நம்மள கந்தபுராணம் சொன்ன புண்ணியம். கந்தபுராணம் சொல்லுவோம். கந்தபுராணம் என்ன சொல்லுவோம் ஐயா? உற்பத்தி கண்டம் சொல்லுவோமா, இல்ல அசுர கண்டம் சொல்லுவோமா, இல்ல யுத்த கண்டம் சொல்லுவோமா? முத வந்திருப்பான், உற்பத்தி கண்டமே சொல்லுவோம். முருகன் பிறந்த கதை ஒரு 5 நிமிஷம். அறுவை நினைக்காம அன்போட ஆர்வமா கேட்டீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். மாப்பிள்ளைகளுக்கு 5 நிமிஷம் ஓய்வு, வயக்காடு தண்ணி பாய்ச்சிடுவாங்க. நீ போலியா மாப்பிள்ள? மோட் ரிப்பேரா கேட்டு புண்ணியம் பாரு. மாப்பிள்ளைகளா 3 அரக்கைங்க இருந்தாங்க. சூரபத்மன், தாருகன், சிங்கமுகன் 3 பேரும் ஈஸ்வரன் கிட்ட வர வாங்கினவங்க. அதனால ஏகப்பட்ட கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வரம் கிடைச்ச உடனே.
அப்ப எல்லா 33 கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து எங்க அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரன் காலில் விழுந்து கும்பிட்டு, பரமேஸ்வரா பரமேஸ்வரி, இந்த அரக்கிங்க செய்யற கொடுமைகளை தாங்க முடியலையே, எல்லா அரக்கர்களையும் கொண்டு எங்களை காப்பாத்துங்க ஐயா. நாங்க எப்ப ஈஸ்வரன் சொன்னார், எப்பா எல்லாருக்கும் வரம் கொடுத்தது நான் தான்டா, நானே வரத்தையும் கொடுத்தது நானே கொள்றது நல்லா இல்ல, வேற வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, ஆவியும் நடுவும் ஈரம் ஆர்வமும் உருவம் ஒப்ப, ஏகவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பம் கடந்து வேதமெல்லாம் வியாபித்தில் இருக்கின்ற சர்வேஸ்வரா, ஓர் குமாரன் தன்னை நீதரல் வேண்டும் நீன்பா நின்னையே நிகர்க்க அப்படின்னாங்க. கந்தபுராணம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆண்டவா பரமேஸ்வரன், நீங்க இந்த அரக்கிங்களை கொள்ளாவில பரவாயில்லையா, உங்களுக்கு சமமா ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை பிரியாகி எல்லா அரக்கர்களையும் கொன்று நீங்க எல்லாரையும் காப்பாத்திருங்கய்யா. நாங்க சரின்னு சொன்னாங்க. இப்ப ஈஸ்வரன் அவருக்கு 5 முகங்கள், ஈஸ்வரனுக்கு 5 முகம். சத்யோஜாதம் வாமதேவம் தப்புருடம் ஈசான மகோரம் 5 முகம். இந்த 5 முகம் செய்யற வேலைதான் ஐந்தொழில் தமிழ்ல சொல்லுவோம். வடநாட்டுல என்ன சொல்லுவாங்க, பஞ்சகிருத்தியம்மா. அவங்க என்ன சொல்லுவாங்க, சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரவோம் அனுகிரகம்மா. நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளம். ஆக இந்த 5 முகத்தோட 6ஆம் முகம் அவர் முகம் சேர்த்தார். அதோ முகம், உலகம் அழியும் போது முகம் வெளியே வரும். அந்த முகம் அது ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, பொம்பளைன்னு சொல்ல முடியாது, திருநங்கைன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட முகம். இந்த 6 முகத்தை ஒண்ணா இணைச்சு அந்த 6 முகத்துல இருக்கார் நெற்றிக்கண்ல இருந்து மூலாதாரம் சிவாதிட்டானம் மணிபுரகம் விசுத்தி அநாகதம் ஆக்கை என்ற 6 அக்னி புலங்களை வெளியிட்டார். இந்த 6 அக்னியை வெப்பம் காமத்தாம உலோகங்களா நடுங்கின, எல்லா உலகங்களும் நடுங்கின, எல்லா உயிர்களையும் விட்டேஞ்சவர் என்று ஓட்டம் பிடித்தன. சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாரும் காப்பாத்துற ஆதிபராசக்தி எங்க ஆத்தா பத்திரகாளி அம்மா, அவளே காலில் போட்டுருக்கிற சிலம்பு செதறி விடுகிற அளவுக்கு ஓட்டம் பிடிச்சி கோயில்ல பயந்து ஒழிஞ்சு உட்காந்துக்கிட்டான். இப்ப எங்க அம்மாவுக்கு அந்த இல்லாம மற்றவங்க என்ன ஆகிறது, மறுபடியும் எல்லாரும் எப்பகிட்ட ஓடி வந்தாங்க, ஈஸ்வரா அரக்கிங்கே தொழுதாங்க மாட்டாம நாங்க அத்தனை பேர் உங்ககிட்ட ஓடி வந்தா நீங்க அதுக்கு மேல அக்னியை விட்டு பயமுறுத்துறீங்களே, இது நியாயமா என்று கேட்கும் போது சொன்னார், அப்பா இந்த உலகினிலே இந்த லோகத்திலே எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி ஊட